சொந்தக்காரங்களால பாதிக்கும். சொந்தம்னாலே ஒரே சொந்தம் அப்படின்ற 4 எழுத்து தூக்கிட்டு பாதிப்பு அப்படின்னு ஒரு 4 எழுத்தா வச்சிருக்கையா. ஆமாம், பாதிப்புகளால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா உனக்கு? புரியல. பாதிப்பு சொந்தங்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்லிட்டு கிளம்பிடலாம். சொந்தங்களாலன்னா எந்த விஷயத்துக்கும் சொந்தக்காரங்களை கூப்பிடக்கூடாதுமா? இந்த விஷயத்துக்கு சொந்தங்கள் எனக்கு வேண்டாயா அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க பாப்பா? எந்த விஷயத்துலயுமே முக்காவாசி குறை சொல்றதுல தான் இருப்பாங்க. சிலர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அட்வைசிங் பாதி பேர் இருக்காங்கன்னா மீதி பேர் வந்து குறை சொல்றாங்க. குறை சொல்றது, மீதி பேர் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கறவங்க. இதுலயே டைப்பா இருக்காங்க. நம்ம எதை சொல்ல முடியும்? சரி, ஒரே ஒரு உன் பேர் என்ன சொன்ன? ரித்திகா. ஆமா, ரித்திகாவுடைய பார்வையில என்னன்னா சொந்தக்காரங்க டைப்பா இருக்கானுவப்பா. காலையில நல்லா இருக்கானுவே, 10 மணிக்கு ஒரு மாதிரியா மாறிடுறான், 12 மணிக்கு மேல ஒரு மாதிரியா மாறிடுறான், 6 மணிக்கு மேல அப்படியே ஆஃப் ஆகி சாஞ்சிடறான். அதனால சொந்தக்காரங்களை பத்தி என்கிட்ட கேட்காதையா. அப்படிதானமா? அப்படியே சொந்தக்காரங்க எப்படினாலும் நம்ம ஒருத்தவங்கள பத்தி சொன்னா இன்னொருத்தவங்க கேட்பாங்க, இன்னொருத்தவங்கள பத்தி சொன்னா இன்னொருத்தவங்க கேட்பாங்க. கவுத்துருவாங்கன்னு சொல்லிடுவோமா? எல்லாருமே அதாவது ஒரு டைப்பா இருக்காங்க. நம்ம எதை சொல்ல முடியும்? அதாவது சொந்தங்கள்ல வந்து மல்லாக்க போட்டு தாங்குற ஆளு இருக்கு, கூப்பிட போட்டு ஏறி மிதிக்கிற ஆளு இருக்கியா. அதனால சொந்தங்கள் என்றாலே குழி தோண்டி கவுத்தி விடுவார்கள். அப்படிதானே? சீக்கிரம் பேருமா, பஸ் கிளம்பு பேரு.